மதீனாவை சூழ உள்ள யூதர்களோடும் அரேபியர்களோடும் சமாதான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார்கள். இஸ்லாம் மதீனாவிலே நிலை பெறுவதை பார்த்த இஸ்லாத்தின் எதிரிகள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி போர் தொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. இதற்கு பிறகு இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எதிராக பல்வேறு யுத்தங்களை சந்தித்தார்கள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், கந்தக் யுத்தம் என்ற பல்வேறு யுத்தங்களை வெற்றிகரமாக நடத்தினார்கள். மேலும் மதீனாவிலே வாழ்ந்த காலத்தில் ஒரு சமுதாய அமைப்பு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான பல்வேறு சட்ட திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மேலும் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைகள் மதீனாவிலே நிறுவப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய கொள்கைகளும் அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. அதற்கு பிறகு எதிரிகளாகிய மக்காவை சார்ந்த அந்த குறைஷிகளோடு ஒரு சமாதான உடன்படிக்கையும் முகமது நபி அவர்கள் கையெழுத்திட்டார்கள். அந்த உடன்படிக்கையின் சில ஆண்டுகளுக்கு பின்னால் எந்த மக்காவில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவிற்குள் யுத்தமும் இல்லாமல் இரத்தமும் சிந்தாமல் வெற்றி வீரராக மக்காவின் ஆட்சி முழுக்க முழுக்க தங்களுக்கு கட்டுப்பட்டதாக அந்த மக்கமா நகரிலே நுழைந்தார்கள். மக்காவிலே நுழைந்த பிறகு அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த அனைவரையும் முகமது நபி அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கினார்கள் என்ற விஷயத்தை வரலாறு ஆச்சரியத்தோடு பதிவு செய்கிறது. ஏறக்குறைய மதீனா சென்ற 10 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட அளப்பரிய பல்வேறு முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் செய்து காட்டிய பிறகு தங்களது 63வது வயதிலே அவர்கள் மரணத்தை எய்தினார்கள். அதாவது தங்களது 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது. அதிலிருந்து ஏறக்குறைய 23 வருட காலத்திற்குள் 13 வருடங்களை மக்காவிலே பிரச்சாரத்திற்காக செலவழித்தார்கள். பெரிய முன்னேற்றங்களை காண முடியவில்லை. பிறகு மீதமிருந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அகில உலகத்தையே மாற்றக்கூடிய பெரும் சாதனைகளை நிகழ்த்து காட்டிய பெருமகனாக முகமது நபி அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். இந்த 23 ஆண்டு காலகட்டத்தில் இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுடைய தொகுப்பு திருக்குரான் என்ற பெயரிலே இன்று உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஏறக்குறைய 120 கோடி முஸ்லிம்கள் உலகெங்கிலும் நபிகள் நாயகம் அவர்களை தங்களது தலைவராகவும் மார்க்க வழிகாட்டியாகவும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களது சொல், அவர்களது செயல், அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களை தங்களது வாழ்க்கை வழிமுறையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், ஒரு பின்பற்றுதல் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதில்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த முகமது நபி அவர்கள்தான் இன்று முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தின் கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள். அதனுடைய அடிப்படையாகிய திருக்குரானை இறைவன் புறத்திலிருந்து வேதப்படி வெளிப்பாடாக இந்த உலகிற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கம் உலகெங்கும் பரவுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாகவும் அடிப்படை காரண கர்த்தாவாகவும் விளங்கினார்கள் என்பதை வரலாறு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கின்றது. முகமது நபி அவர்கள் மதீனா சென்ற பிறகு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பகுதியாக மாறியது. மேலும் அவர்கள் தங்களை சுற்றி இருந்த அனைத்து பேரரசுகளுக்கும் இஸ்லாத்தின் பால் வாருங்கள் என்ற அழைப்பை தெளிவாக விடுத்தார்கள். இஸ்லாத்தின் அழைப்பை ரோமானிய பேரரசனுக்கும், பாரசீக பேரரசனுக்கும், யமனின் ஆட்சியாளருக்கும், எகிப்தின் ஆட்சியாளருக்கும், அபிசீனியாவின் ஆட்சியாளருக்கும், இன்னும் பல்வேறு ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பினார்கள். முகமது நபி அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். அவர்களது மரணத்திற்கு உள்ளால் அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பகுதி இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசமாக விளங்கியது. அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்த முதல் 2 கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே, ஏறக்குறைய 12 வருட ஆட்சியிலே இஸ்லாம் மிகப்பெரிய பகுதிகளை எல்லாம் தங்களது ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தது. பாரசீக ரோமானிய பேரரசுகளை
இஸ்லாம் ஒரு சேர வெற்றி கொண்டது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய முகமது நபியின் மரணத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக மனிதர்கள் அறிந்து வைத்திருந்த உலகத்தின் பெரும்பாலான பகுதிகள் இந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. இஸ்லாமிய ஆட்சி மேற்கே ஸ்பெயினில் இருந்து தொடங்கி கிழக்கே சைனாவின் எல்லை வரைக்கும் பரவி இருந்தது என்பதை நாம் வரலாற்றின் வெளிச்சத்திலே தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பேராட்சி நிறுவப்படுவதற்கு ஸ்தாபகராகவும் அடிப்படை காரண கர்த்தாவாகவும் இருந்தது முகமது நபி என்று சொல்லப்படக்கூடிய தனி மனிதர் தான் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக ஆராய்ச்சி செய்த வரலாற்று அறிஞராகிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற அமெரிக்க நாட்டை சார்ந்த வரலாற்று அறிஞர் உலக மக்களிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய பெருந்தலைவர்கள் யார் என்பதை ஒரு புத்தகத்தில் வரிசை கிரமமாக பதிவு செய்துள்ளார்கள். அதை தி 100 என்ற புத்தகமாக தொகுத்துள்ளார். அந்த வரிசையிலே அகில உலகத்தில் மக்கள் மீது அதிக தாக்கத்தை செலுத்திய பெரிய தலைவர் முகமது நபிதான் என்று தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி முகமது நபியை உலக மக்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய பெரும் தலைவராக, முதல் தரத்தில் உள்ள தலைவராக பதிவு செய்ததற்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை நீங்கள் கேளுங்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுகின்றார், ஆக 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அரபு வெற்றிகள் மானுட வரலாற்றில் இன்னும் முக்கியமான பங்கு வகித்து வருவதை கண்கூடாக காணுகின்றோம். சமயத்துறையிலும் உலகியல் துறையிலும் முகமது ஒரு சேர பெற்ற ஈடில்லாத செல்வாக்குதான் மனித வரலாற்றில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரே தனி மனிதர் என்னும் தகுதியை அவருக்கு உரித்தாக்குகிறது என நான் கருதுகின்றேன். هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி அருளினான். சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்கச் செய்வதற்காக இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது. மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பினால் குலப்பெருமை காரணமாக உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற பல்வேறு பாகுபாடுகள் பாராட்டப்பட்டு வந்த சமுதாயத்தில் முகமது நபி தோன்றினார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்திய நாட்டிலும் இன்னும் பிற நாடுகளிலும் மக்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு பாராட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முகமது நபி அவர்கள் உலகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட பிறகு அவர்களது போதனைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் முகமது நபியினுடைய போதனையின் அடிப்படையில் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை பேணக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே தான் சமத்துவத்தை தேடி உலகின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை நோக்கி பெருவாரியான மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதையும், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு மத்தியிலே எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாராட்டப்படுவதில்லை என்பதும் இன்று வரைக்கும் நம் முன்னால் மிகப்பெரிய நிதர்சனமான சாட்சியங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்திய திருநாட்டில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பலர் தங்களுக்கு சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தாங்கள் மனித சமுதாயத்தில் சமநிலைமையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். பல கிராமங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துள்ளன. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு தாழ்ந்த ஜாதி என்ற கரை நீங்கி அவர்கள் சமத்துவமாக நடத்தப்படுகிறார்கள். உலகிலே ஜாதி வேறுபாட்டை களைந்த ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு வழிமுறை இருக்கும் என்று சொன்னால் அது இந்த முகமது நபியால் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கொள்கைதான் என்று நாம் தெளிவாக பிரகடனம் செய்ய முடியும். உலகின் பல தலைவர்களால் இன்று வரை சாதிக்க முடியாத இந்த அளப்பரிய சாதனையை முகமது நபி அவர்கள் மற்ற பல்வேறு சாதனைகளோடு சேர்ந்து சாதித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل